வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு பெர்மனண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இந்த ஜாப் மட்டும் கிடச்சிதுன்னா நம்ம லைஃபே செட்டில்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியாகவே 57,000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஹேண்ட் சேலரி அலோன்ஸோடு சேர்த்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 80,000லேருந்து நமக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து லைஃப் செட்டில்டான ஜாபு. இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்காது. ஏன்னா கம்மியான வேகன்சி கொடுத்துருக்கனால காம்படிஷன் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த ஜாப்க்கான சேலரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்க ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான ஜாப்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் வரதுக்கு. போன இயர் வந்தது, அதுவுமே வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வந்தது. இந்த இயரும் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானில் இருக்க ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்து அப்டேட் நோட்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ உங்களுக்கும் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 6/4/2025 ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 5/5/2025 அப்ளை பண்ணணும். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 6/5/2025 நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. அதை பற்றின டீட்டெயிலுமே வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு, அஃபிஷியல் வெப்சைட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் டீட்டெயில் பற்றி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த விதமான ஜாப் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக வந்து 4 ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 விதமான ஜாப்ஸ்க்குமே வந்து தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஜட்ஜோட பர்சனல் பிஏவாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 56,000லேருந்து 2,05,700 வரைக்கும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சி எவ்வளோனா 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர் ஜென்ரல், அதாவது பதிவாளருக்கு வந்து பர்சனலாக வந்து செக்ரட்டரி, ப்ரைவேட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க. இவங்களுக்குமே சேலரி வந்து 56,000லேருந்து 2,00,000 வந்து சேலரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங் சேலரி தான் 56,000 ரூபா. இதுக்கப்புறம் இதில் வந்து அலௌன்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ வந்து ஸ்டார்டிங் சேலரியாகவே நமக்கு கையில் வந்து 80,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட், அதாவது இவங்களும் வந்து பிஏ கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டருக்கான பிஏ, அவங்களுக்கு சேலரி வந்து 36,000லேருந்து 1,34,000 வரைக்கும். இதில் வந்து 14 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் கிளர்க்கு, இவங்களுக்குமே வந்து 20,000லேருந்து 75,900 வரைக்கும் சேலரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 20,000ங்கும் போது நமக்கு இன்ஹேண்ட் சேலரியாக 35,000 ஃபஸ்ட் மந்த்தே நமக்கு கிடைக்கும். இதுக்கு வேகன்சி வந்து 4 வேகன்சி. டோட்டலாக நமக்கு வந்து 47 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18 வயசு நிரம்பி இருந்தாலும் நம்ம இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து 37 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. அதே இது வந்து யூஆர் கேட்டகிரிக்கு வந்து 42 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ்மேன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக நோட்டிஃபிகேஷன் ஒருத்தர ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனல்லையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு 4 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். 4 விதமான ஜாப்புக்குமே வந்து நம்ம எனி டிகிரி முடிச்சு தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்டும் முடிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அனுக்கு வந்து நம்மக்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்டும் கேட்கலாம், அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணுன்றதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இது யாருக்கெலாம்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படாது. மற்றபடி எனி டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு அவங்க கேட்டிருக்க கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. அப்படி சர்டிஃபிகேட் இப்போதைக்கு இல்லைனா கூட நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கோம், நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்லாம் தெரிஞ்சதுனா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எப்போ வச்சுருக்கணும்னா நமக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து 1 இயர் இருக்கும். அதாவது நம்ம ஜாயின் பண்ணி 1 இயர் வந்து ட்ரைனிங் மாதிரி இருப்போம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகி எக்ஸாம்லாம் முடிச்சு இன்டர்வியூலாம் முடிச்சு செலக்ட் ஆன பிறகு 1 இயர் ட்ரைனிங் வைப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடியறதுக்குள்ளே நம்மக்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 ஜாப்புக்குமே இதுதான் வந்து குவாலிஃபிகேஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களாம் இந்த சர்டிஃபிகேட் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இல்லட்டா கூட வந்து நம்ம வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1 இயர் ட்ரைனிங் பீரியடில் கூட இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம்.
இந்த ஜாப்க்கு வந்து செலெக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வைவா இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து நமக்கு வெறும் வந்து குவாலிஃபையிங் வச்சு தான். அதில் நிறைய மார்க் எடுத்தாலும் நம்ம ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைவாவில் எவ்வளோ மார்க் எடுக்குமோ அதை வச்சு தான் நமக்கான ஜாப் வந்து அலாட் ஆகும். ஸோ ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அது வந்து நமக்கு குவாலிஃபையிங் தான். நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் அண்ட் வந்து ஷார்ட் அண்ட் வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் மார்க் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 150 மார்க்ஸ்க்கு வந்து டோட்டலாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இதுக்கான சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருவாங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் வந்து எக்ஸாம் இருக்குன்றதை கொடுத்துருவாங்க. பார்ட் ஏ வந்து OMRல இருக்கும். அது நமக்கு 50 மார்க்ஸும், பார்ட் பி வந்து 100 மார்க்ஸும் இருக்கும். டோட்டலாக நமக்கு டைம் வந்து 3 ஹவர்ஸ் கொடுப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டுமே முக்கியம் தான். பார்ட் பி வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கும். அதில் நமக்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங்கு அப்படின்ற இங்கிலீஷ் டெஸ்ட்டு தான் இருக்கும். பார்ட் ஏல நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். ஸோ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து நம்ம 10th லெவல் தான் இருக்கும். பார்ட் பி வந்து டிகிரி லெவலில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 70 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம டைப் ரைட்டிங் பண்ணுற மாதிரியும் 10 மார்க்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த 70 மார்க்ஸில் நம்ம வந்து 28 மார்க்ஸாவது மினிமம் மார்க்ஸ் எடுத்தால் தான் வந்து பாஸ் மார்க்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 10 மார்க்ஸ் ஷார்ட் ஹேண்ட் சொன்னோம்னா அதில் வந்து 4 மார்க்காச்சும் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகும். அதாவது வைவாக்கே செலக்ட் ஆக முடியும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஜாபுக்குமே வந்து அவங்க தனித்தனியாக வந்து ஸ்கில் டெஸ்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் எவ்வளோ மார்க் வந்து போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஷார்ட் ஹேண்ட் பண்ணும்போது மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்குக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து போகும் அப்படின்றதையுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது நல்லா தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட் அதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டியில் நமக்கான வேகன்சி இருக்கா அப்படின்றத வந்து தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருப்போம். அதில் நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சியே இருக்காது. ஸோ வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு அதில் வேகன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் அண்ட் யூஆர் இவங்க எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஒவ்வொரு ஜாபுக்குமே வந்து ஜாபை பொறுத்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் அண்ட் வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி இவங்க ரெண்டுத்துக்குமே வந்து 1200 எக்ஸாம் ஃபீஸ். நெக்ஸ்ட் இருக்கிற பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர் இவங்களுக்கு வந்து 1000 எக்ஸாம் ஃபீஸும், பர்சனல் கிளர்க்குக்கு வந்து 800 எக்ஸாம் ஃபீஸுமா கொடுத்துருக்காங்க. தென் வந்து எஸ்சி, எஸ்டி அது கூடவே வந்து பர்சனல் டிசபிலிட்டி பர்சன் அண்ட் வந்து விடோஸ் இவங்க யாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த எல்லா இம்பார்ட்டண்டான டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா வந்து வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு காம்படிஷனுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் செட்டிலான ஜாப் வேகன்சி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜாப் வேகன்சியும் கூட. ஸோ சொசைட்டியில் இந்த ஜாப்லாம் கிடச்சதுன்னா நல்ல ரேஞ்சுக்கு போயிடலாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனே அவங்களுக்கும் சொல்லிடுங்க. இது கூடவே உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோவையும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட் நியூஸ் வந்து உங்களுக்கும் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.